திண்டுக்கல் மாவட்டத்தில் 70க்கும் மேற்பட்டோரிடம் கல்வி அதிகாரி போல் பேசி லட்சக்கணக்கில் மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சைபர் கிரைம் மோசடியில் செல்போனில் அழைத்து காவல்துறை அதிகாரி, டெலிகாம் அதிகாரி, வங்கி அதிகாரி என பல்வேறு விதமாக பேசி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து நூதன முறையில் பல்வேறு சைபர் கிரைம் மோசடிகள் நடந்துள்ளது. தற்போது திண்டுக்கல்லில் கல்வி அதிகாரி என தொடர்பு கொண்டு மோசடி செய்திருப்பதாக பல்வேறு புகார்கள் காவல்துறையினருக்கு வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசின் ஸ்காலர்ஷிப் தொகை வந்துவிட்டதாகவும் அந்த தொகையை சீக்கிரம் பெற்றுத் தருவதாக கூறி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பேசியுள்ளனர். கல்வித்துறை வாரிய அதிகாரி பேசுகிறேன் என கூறி தான் சொல்லும் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பினால் உடனடியாக ஸ்காலர்ஷிப் பெற்றுத் தருவதாக கூறி ஏமாற்றியதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பெற்றோர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் OTP ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை கொள்ளையடித்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றனர். இதுபோன்ற சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி, கொடைக்கானல், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், கோவிலூர், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, கன்னிவாடி உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோர்களிடம் நிகழ்ந்திருப்பதாக புகார்கள் குவிகின்றன. கடந்த 15 தினங்களில் மட்டும் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் 10 லட்சம் ரூபாய் வரை நூதன மோசடி நடைபெற்றிருப்பது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் திண்டுக்கல் மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் அதிகம் நடந்திருக்கும் காரணத்தினால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இதை செய்துள்ளார்களா, இல்லை வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கைவரிசையா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வித்துறை அதிகாரியைப் போல் செல்போனில் பேசி ஏமாற்றிய மர்ம நபர்கள் யார், அவர்களிடமிருந்து பணத்தை மீட்பது குறித்து தொழில்நுட்ப அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்று கல்வி உதவித்தொகை தருவதாக பேசும் அதிகாரிகள் பற்றி சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வித்துறையில் விசாரணை செய்த பிறகு பேசும்படி பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.